வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்பைசி டோஃபு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்: ஒரு தக்காளி மிக்ஸில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ், கார்லிக், கிரீன் சில்லி, ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் பீன் கர்ட் ஸ்லைசஸ். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீன் கர்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இப்போ பீன் கர்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் இன்னும் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கார்லிக் ஸ்லைசஸ் அதில் சேர்த்துக்கலாம். கார்லிக் ஃப்ரை ஆனதும் ஸ்ப்ரிங் ஆனியன், கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட கரி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சில்லி ஃப்ளேக்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சிடலாம். இந்த மசாலா நல்லா வெந்ததும் இப்போ நாம பீன் கர்டை இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா நல்லா சுண்டி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்பைசி டோஃபு ஃப்ரை ரெடி.
நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.